உதவி இருக்கலாம்னு சொல்கிறாங்களே, உதவி இருக்கலாம். ஆனால் உதவி இருக்காரு, வெளியே சொல்லலை, கொடுத்துருக்காரு, நிறைய கொடுத்துருக்காரு. தவறான விமர்சனம்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அதனால அவருக்கு வந்து என்ன, நம்ம இவ்வளோ செஞ்சு நம்மளை இப்படி விமர்சனம் பண்ணுறாங்களே. எனக்கு என்னன்னா ஒர்க்கு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எனக்கு இவ்வளோ வாங்கி கொடுங்க, எனக்கு அவ்வளோ வாங்கி கொடுங்க. வடிவேல் சார் என்ன பார்க்குறாரு, எப்படி இருக்குன்னு கேட்குறாரு, நல்லா இருக்கியான்னு கேட்குறாரு, நல்லா இருக்கான்னு வீட்டில் விசாரிக்கிறாரு. வேற என்ன வேணும் அவர்கிட்ட போய்? நான் போய் அண்ணே ஃபீஸ் கட்டலண்ணே, ஏதாவது உதவி பண்ணுங்கண்ணே. லோன் அடித்த ஏரிவாயா வந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டு நம்ம சேனலில் உட்கார வைக்கிறோன்னா, நீங்கள் அதுக்கு அந்த திட்டு வாங்குறது தான் என்ன தப்பு இருக்குது? நம்ம அவங்களுக்கு எதுவுமே நம்ம நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஆனால் நம்மளை பற்றி ஏன் தப்பாக பேசுகிறாங்கன்னு தெரியல. எதுக்கு நீ நடிச்ச, ஏன் அங்கே போன, நான் தான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ எப்படி அவர் கூட போய் நடிச்சு? யாரோ ஒருத்தர் கொளுத்தி போடுறது தான். அவர் இது போடுறாரு, அது போடுறாருன்னு சும்மா அதெல்லாம் நம்ம காதில் வாங்க, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கு. Taste the Daily. Irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றையும் நமது நாதஸ் நடத்தி வரும் நிலையில் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் நபர் நகைச்சுவை நடிகர், ஆக்டிங் ட்ரைனர், ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்னு பல முகங்கள். சிம்பிளா சொல்லணும்னா ஏரிவாயா புகழ் ஷேகர் நம்மோடு இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். இல்லை இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கொடுத்துருக்கீங்க, சூப்பராக இருக்கு. கரெக்டு. இப்போ வடிவேலு சார் படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நம்ம போன ஆக்டரான வடிவேலு சார் வந்து டேரக்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இவர் என் கூட நடித்தார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஆனால் வடிவேலு சாரில் ஏற்கனவே இருந்த ட்ரூப்பில் இருந்த எத்தனையோ நடிகர்கள் வந்து இங்கே நம்ம சேனல்லே பேசும்போது அவரை பார்க்க கூட இப்போ சந்திக்க கூட முடியறதில்ல. அவர் எங்களை மறுக்கிறாரா இல்லை நடுவில் இருக்கவங்க அப்படி பண்ணுறாங்களான்னு தெரில, அவரை சந்திக்க முடியல, அதுவே பெரிய கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. அது உண்மைதானா? இல்லை அப்படிலாம் இல்லை, சந்திக்கலாம் முடியும். என்னன்னா இல்லை அவரை நெருங்குறதுல ஏதாவது கஷ்டம் இருக்கு? அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை. அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை. பார்த்தா அன்பா பேசுவார், பண்ணுவார். என்னன்னா இப்போ அதில் ஒரு சிலர் வந்து அவரை பற்றி தவறான விமர்சனம்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அதனால அவருக்கு வந்து என்ன, நம்ம இவ்வளோ செஞ்சு நம்மளை இப்படி விமர்சனம் பண்ணுறாங்களே அப்படின்றதுக்காக பார்க்காம இருக்கலாம், இல்லை அதுக்காக இவங்க போய் பார்க்காம இருக்கலாம், இல்லை அவர் பார்க்காம இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும். அப்படித்தானே தவிர மற்ற எல்லாரையும் பழைய ஆர்டிஸ்ட்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு இதெல்லாம் கிடையாதுங்க. இப்பெல்லாம் யாரும் தவிர்க்கணும்? இல்லை எவ்வளோ பழைய ஆர்டிஸ்ட் நீங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க, கூட நடிக்கிறவர் அப்படியே பயங்கரமாக எங்கேஜிங்காக வச்சுக்குவார். ஓகே ஆமாம், நல்லா. இப்போ இன்னி கூட இப்போ நான் கேங்கர்ஸில் பார்த்தேன், சந்தான பாரதி சார் டேரக்டரு, நடிகர், அவர் கூட அவ்வளோ சீனை அப்படியே என்ஜாய் பண்ணி பண்ணுறாரு. ஓகே. இல்லை அவர் மற்ற நடிகர்கள் சரி, உங்கள் ட்ரூப்பில் இருக்க நடிகர்கள் முன்னாடி நடித்த போண்டாமணி, பெஞ்சமின் போன்ற அது மாதிரியான ஆட்கள்லாம் அவரை நெருங்க முடியலன்ற வருத்தத்தை சொல்கிறாங்க. அதனால கேட்குறேன். இல்லை அப்படி எதுவும் இல்லை, நெருங்கி பார்த்தா தெரியும் என்னன்னு எனக்கு தெரில. அது ஓகே. அதான் இந்த மாதிரி யாராவது இப்போ அவரை பற்றி நீங்கள் சொன்னீங்களே, ஒரு சிலர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு, அந்த மாதிரி சொன்னதுனால இவங்க நெருங்காமல் இருக்கலாம், இல்லைன்னா அவர் பார்க்காம இருக்கலாம், அப்படி ஏதாவது இருக்கலாம். இப்போது வடிவேலு சார் படங்களில் இப்போ உங்கள் காமெடி மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும், போண்டாமணி சாருக்கு இருக்கட்டும், பெஞ்சமின் சாராக இருக்கட்டும், வெங்கல் ராவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு ஐகானிக் காமெடி இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது. அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு அந்த படத்துக்கு நீங்களாம் என்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க சார்? தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இன்னைக்கு சம்பளம் கேட்கக்கூடாது, அன்னைக்கு சம்பளம். சரி என்ன சார், அன்னைக்கு ஒரு 3000, ஒரு 3000. சரி இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு கூட சரி, இன்னும் நம்ம இப்போ பெரிய அந்த ரொம்ப அப்படிலாம் போகல இன்னும். இன்னும் அப்படி ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி போகிறது, எங்கேயுமே நம்ம வந்து ஸோ அந்த மாதிரி ரஃபாலாம் நடந்துக்காமல் அப்படிலாம் பண்ணாமல் நம்ம ஏதோ ஓகே டேரக்டருக்கு ஃபேவரான ஒரு நடிகராக இருக்கணும்னு தான் அப்படி. இப்போ சம்பள விஷயத்துல வடிவேலு சார் தலையீடு இருக்குமா? அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. தரலன்னா கேட்டு வாங்கி கொடுத்துருவாரு. அப்படியா? தரலன்னா கேட்டு வாங்கி கொடுத்துருவாரு. மற்றபடி அதில் என்ன வாங்கினியா, எவ்வளோ வாங்கினா, இவனுக்கு இவ்வளோ கொடு, இவனுக்கு அவ்வளோ கொடுக்காத அப்படின்னு சொன்னதாகவும் சிலர் நம்ம சேனல்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக தெரியல, எனக்கு அந்த மாதிரி இது வரைக்கும் அனுபவம் இல்லை. இல்லை அப்படி நடந்தது இல்லை. அப்படின்னு தான் நான் ஞாயிற்றுக்கிழமையில் சாப்பிட்டு தூங்கியிருந்த எனக்கு ஏன் கூப்பிட்டு வேலை கொடுக்கணும்? ஏஆர்எஸ்ல 2 நாள் கூப்பிட்டு அதுக்கு காசு வாங்கி கொடுக்கணும். எனக்கு என்னென்னா ஒர்க்கு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எனக்கு இவ்வளோ வாங்கி கொடுங்க, எனக்கு அவ்வளோ வாங்கி கொடுங்க அப்படின்னா அது நம்ம மேனேஜர்கிட்ட பேசிக்கணும், நம்ம டேரக்டர் அவங்க யார்கிட்டையாவது பேசிக்கணுமே தவிர நம்ம அவரை போய்
ஒர்க்கு கொடுக்குறாரு, அவ்வளோதான். மற்றபடி நம்ம அவருடைய பர்சனல் எனக்கு எதுவுமே வேணான்றேன். நான் ஏற்கனவே ஒரு சேனல் அப்படி தான் சொன்னேன். ஏங்க வடிவேல் சாரே நான் பார்க்குறாரு, எப்படி இருக்குன்னு கேட்குறாரு, நல்லா இருக்கியா கேட்குறாரு, நல்லா இருக்கேன் வீட்டில் விசாரிக்கிறாரு, பசங்களாம் நல்லா படிக்கிறாங்களா, ரைட் படிச்சுட்டு இருக்காங்க, ஓகே அவ்வளோதான். வேற என்ன வேணும் அவர்கிட்ட போய்? நான் போய் அண்ணே ஃபீஸ் கட்டலண்ணே, ஏதாவது உதவி பண்ணுங்கண்ணே, அப்படியே என்னத்துக்கு நான் போய் அவர்கிட்ட போய் நான் கேட்க போகிறேன்? எனக்கு அந்த வேலையே இல்லை. அப்படிலாம் இல்லை. அந்த அளவுக்குலாம் கடவுள் இறைவன் என்னை வைக்கல, நல்லபடியாக தான் வச்சிருக்காரு. வடிவேல் சார் ஸ்பாட்ல, அதாவது இப்போ நடிப்பு சம்மந்தமாக ஏதாவது இருந்தால் உடனே கோவப்பட்டுருவாரோ? அந்த மாதிரி எதுவும் இங்கே பார்த்ததுண்டா? ஸ்பாட்ல, ஷூட்டிங் ஸ்பாட்ல கேட்குறேன். ஆமாம், கேட்பாரு, ஏன்டா என்னடா ஏன் நல்லா பண்ணுங்க அப்படின்னுவாரு, அப்படி சொல்லுவார். அதெல்லாம் உடனே ஜாலியாகிடும். அதெல்லாம் இல்லை இல்லை, அது நல்லா நடிச்சா. இப்போது என்னைக்கோ நடித்த ஏரிவாயா வந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டு நம்ம சேனலில் உட்கார வைக்கிறோன்னா, நீங்கள் அதுக்கு அந்த திட்டு வாங்குறது என்ன தப்பு இருக்குது? ஒரு கல்லூரியிலையோ ஒரு ஒரு ஸ்கூல்லையோ ஒரு ஆசிரியர் திட்டுறதுல வந்து என்ன தவறு இருக்கும்? அப்படிதான் நான் பார்க்குறேன். உங்க கூட பயணிச்ச நிறைய நடிகர்கள் இன்னைக்கு வந்து அவர் மேல விமர்சனம் வைக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்துல நீங்க இருக்கீங்க, நீங்க அவர் மேல எந்த விமர்சனம் வைக்கல, எனக்கு அது நடக்கல அப்படின்ற விஷயத்துல ரொம்ப ஆணித்தரமா பதிவு பண்ணிட்டு வரீங்க. அதனால கேட்குறேன், இப்போ அவங்கெல்லாம் விமர்சனம் வைக்கிறது அவர் மனசளவில் ஏதோ பாதிச்சிருச்சோ? அது சம்மந்தமாக ஏதாவது சொன்னாரா? இவங்க பேசினது எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு வருத்தமாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரான்னு? சொல்லியிருக்காரு. அது நான் மட்டும் இல்லாமல் ஒரு டேரக்டர்ஸ் இந்த மாதிரி யாரோ 2 பேர் இருக்கும்போது, நம்ம அவங்களுக்கு எதுவுமே நம்ம நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கோம், ஆனால் நம்மளை பற்றி ஏன் தப்பு தப்பாக பேசுகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு யாருக்குமே அப்படி தானே இருக்கும். நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, இப்போ நான் யாரையும் சொல்லலை, இப்போ ஏரிவாயான்னு சொல்கிறோம், ஏரிவாயா. இப்போ இது வந்து டேரக்டர் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாலும் நான் வடிவேல் சாரை கூட நடித்ததுனால தான் அந்த ஏரிவாய். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. இப்போ நான் அதுக்கப்புறம் நான் சொன்னல, இப்போ ஒரு 50 படத்தை நெருங்குறேன். நான் இப்போ வந்து பிக் பாஸ் தர்ஷன் ஹீரோ, அவர் கூட ஒரு படம் நடிச்சிருக்கேன். ஒரு ரோல், ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ கவுண்டமணி சாருடைய ஒத்த ஓட்டு முத்தையான்னு சொல்லி ராஜகோபால் சார் டேரக்டர், அதில் நடிச்சிருக்கேன். கவுண்டமணி சார் காம்பினேஷனில் நடிச்சிருக்கேன். இப்போ நான் இப்போ நிறைய நடிச்சுட்டே இருந்தாலும், ஆனால் அது எங்கே போனாலும் இந்த ஏரிவாயா தான் நம்மளை அப்படி கூட்டிகிட்டு போகுது. இப்போ இதுக்கு இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அந்த நன்றி அவ்வளோதான். ஒரு விசுவாசம். அவரை பற்றி நான் ஏங்க திட்டுறோம்? இப்போ என்னை ஏதாவது அவர் பண்ணியிருந்தா, இல்லை என்னை ஏதாவது விமர்சனம் பண்ணியிருந்தா, என்ன திட்டியிருந்தா, இல்லை எனக்கு வரப்போகிற வருமானத்தை ஏதாவது கெடுத்திருந்தா, இல்லை நான் வெளியே போய் நான் நடிகர் வேலை மற்ற காமெடியன்களோட நடிக்கும்போது என்ன நீ அவங்க கூடலாம் போய் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா நான் ஏதாவது விமர்சனம் பண்ணுவேன். கவுண்டமணி சார் கூட நடிச்சுட்டு வந்தேன். அதை கூட அவர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஃபோட்டோலாம் பார்த்தேன்டா கவுண்டமணி சார் கூட அண்ணன் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்டார். ஆமாம், இது உண்மை. எந்த ஷூட்ல வடிவேல் சார் கேட்டாரு? ஆஃபீஸில் கேட்டார். ஒரு தடவை ஆஃபீஸில் அவர் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ பார்த்தா ஃபோட்டோ பார்த்துட்டா அண்ணன் கூட கவுண்டமணி அண்ணன் கூட பண்ணியிருக்கியா அப்படின்னாரு. ஆமாண்ணே, அந்த ராஜகோபால் சார் கொடுத்தாருண்ணே வாய்ப்பு, அண்ணன் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்டார். இப்போ என்னை பார்த்து எதுக்கு நீ நடிச்ச, ஏன் அங்கே போன, நான் தான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ எப்படி அவர் கூட போய் நடிச்சு, இப்படி யாராவது கேட்பாங்களா? இப்படி எதனா கேட்டுருந்தா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அவங்க விமர்சனம் பண்ண அப்போ கூட நான் சொல்ல மாட்டேங்க. எப்படி அது ஒரு நன்றி மறந்த செயலாக இருக்கும்ல. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இப்போ வடிவேல் சார், விவேக் சார் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ட்ரூப் இருந்தது, அவங்க ட்ரூப் இருந்தது, மாற்றி நடித்தாலும் கூட அவங்க இந்த நடிகர் இந்த ட்ரூப்பில் உள்ள நடிகர்ன்ற மாதிரி ஒரு அடையாளம் இருக்கும் 2 ட்ரூப்பில் உள்ள நடிகர்களுக்குமே. 2 பேரும் மாற்றியும் நடிச்சிருக்காங்க. இந்த ட்ரூப்பில் உள்ள நடிகர்கள் வடிவேல் சார் கூடயும், வடிவேல் சார் ட்ரூப்பில் இருக்கவங்க விவேக் சார் கூடயும் நடிச்சிருக்காங்க. ஆனால் அப்படி நடிக்கும் போது அவங்க 2 பேருக்கும் இப்போ பெஞ்சமின் சார் ஒரு தடவை சொன்னார், விவேக் சார்ட்ட நடிச்சுட்டு வந்தால் வடிவேல் சார் கோவப்படுவார்னு ஒரு விஷயத்தில் பதிவு பண்ணார். அந்த மாதிரி ஏதாவது உண்டு இருக்கான்னு கேட்குறேன். நான் விவேக் சார் கூட ஒரு 2 படம் மட்டும் நடிச்சிருக்கேன். விவேக் சார் நல்ல மனிதர், அவர் சூப்பரான மனிதர். இவருக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, யார் வடிவேல் சாருக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவர் வீட்டிலேருந்து அவர் வீட்டுக்கு போகிற வழியில், ஆஃபீஸுக்கு போகிற வழியில் இறங்கி பேசிட்டுலாம் போயிருக்காரு. 2 பேரும் அரட்டை அடிச்சு பேசிட்டுலாம் போயிருப்பாங்க. வாடாப்படான்னு பேசிட்ட அளவுக்கு போயிருக்காரு. இதை வந்து அந்த ஏற்கனவே சார்கிட்ட இருந்த டிரைவர் என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்காரு. இறங்கி 2 பேர் பயங்கரமாக பேசிட்டு போவாங்க, கலாச்சிட்டு போவாங்க, ஜாலியாக பேசுவாங்க அப்படின்ட்டு. இவ்வளோ தான் எனக்கு தெரியும். மற்றபடி அவரும் ஒரு 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டு, நல்ல மரியாதை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த ட்ரூப்பில் இருக்க நடிகர் இங்கே நடிக்க முடியாது, இல்லை அதில் ஏதாவது ஈகோ பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை? எல்லாம் கிடையாது. போண்டாமணி சார் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே நடிச்சிருப்பாரு, விவேக் சார் கூட நடிச்சிருப்பாரு, வடிவேல் சார் கூட நடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி எவ்வளோ பேரை சொல்லலாம், எவ்வளோ பேர் நீங்களே நினச்சி பாருங்க.
அவர் கூட நடித்த காமெடியன் எவ்வளோ பேர் இங்கே நடிப்பாங்க, இங்கே நடிக்கிற எவ்வளோ பேர் அங்கே போய் நடிப்பாங்க. யாரோ ஒருத்தர் கொளுத்தி போடுறது தான், அவர் இது போடுறாரு அது போடுறாருன்னு சும்மா அதெல்லாம் நம்ம காதில் வாங்க, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும். இப்படி தொடர்ந்து காமெடி ட்ராக் வந்துட்டு இருந்தது, எல்லாரும் நடிச்சிட்டு இருந்தீங்க, புகழோட இருந்தீங்க. அந்த விஷயங்கள் கோவிட் அப்படிங்கும் போது உலகமே வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனையில் இருந்தது, உண்மை அதான். அப்படி இருக்கும்போது இந்த நடிகர்கள்லாம் நான் வறுமையில் இருக்கேன்னு நிறைய பேர் வீடியோ போட்டாங்க, கஷ்டத்தில் இருக்கேன்ற மாதிரி, எனக்கு இவங்க உதவுறாங்கன்ற மாதிரி கூட வீடியோஸ்லாம் போட்டாங்க. அப்போது வடிவேலு உதவி இருக்கலாம் அப்படின்னு அவங்களே வருத்தம் தெரிவிக்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? உதவி இருக்கலாம் சொல்கிறாங்களே, உதவி இருக்கலாம், ஆனால் உதவி இருக்காரு, வெளியே சொல்லலை, கொடுத்துருக்காரு, நிறைய கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவங்களுக்கு கொடுக்கல, அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் கொடுத்துருக்காரு, கொடுத்துருக்காருன்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த வெள்ளம், ஒரு கடுமையான வெள்ளம் வந்துருச்சுல, அந்த நேரத்துலலாம் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு 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 தொகையை கொடுத்து இவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு நான் கொண்டு போய் கொடுத்துருக்கேன். இது கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துரு, என்னால் செய்ய முடியாது, அவர் செய்கிறன்றாரு, சாப்பிடலாம், இது செஞ்சு போட மாட்டா, இதை கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு யதார்த்தமாக நான் ஆஃபீஸ் போகும்போது என்கிட்ட கொடுத்தாங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவளுக்கு நடந்திருக்கு, நானே நடந்திருக்கு. நான் அதாவது என் கையில் கொடுத்து, இப்போ நீங்கள் எனக்கு கிட்ட கொடுத்து இதை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு, யாரோ சாப்பாடு செஞ்சு போடணுமா, மழை வெள்ளத்தில் இது பண்ணவங்க, பாதிக்கப்பட்டவங்க, வீடெல்லாம் இழந்துட்டு நிற்கிறாங்களாம், இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அது எவ்வளோ காசு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது.